தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கவும் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றுள்ளார். 2030-2031 நிதியாண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்துவதை தமிழ்நாடு அரசு இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த இலக்கினை அடைய 23 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை பெறுவது மட்டுமல்லாமல் 46 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கவும் வேண்டும். இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது. ஜூலை 2021 ஆண்டு முதல் இதுவரை 226 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரவும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவும் 9 நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றுள்ளார். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற மு க ஸ்டாலினை அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், தாமோ அன்பரசன், தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் வழி அனுப்பி வைத்தனர். அமைச்சர் பதவியை பறித்த பிறகு முதல் முறையாக சந்தித்த ஆவடி நாசரை முதலமைச்சர் தோளில் தட்டி கொடுத்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தனது வெளிநாடு பயணத்தின் போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவித்தார். இப்போது ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதோடு முதலீட்டாளர்களை நேரிலும் மாநாடுகள் வாயிலாகவும் சந்தித்தும் பேசவிருக்கிறேன். ஒரு சில புதிய தொழில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன. இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது வருகிற 2024 ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதுதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அரசு உயர் அதிகாரிகளும் சென்றுள்ளனர். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா 2 நாட்களுக்கு முன்பே சிங்கப்பூர் சென்று விட்டார். சிங்கப்பூரிலிருந்து வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் ஜப்பான் செல்ல உள்ளார். முதலீட்டாளர்களை ஈர்க்க வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிங்கப்பூர் சென்றடைந்தார். சிங்கப்பூர் வர்த்தகத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் CEOக்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில்துறைக்கு முதலீடுகளை ஈர்த்தல் என்ற பெயரில் மீண்டும் சுற்றுலா மேற்கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி துபாய்க்கு சுற்றுலா சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். துபாய் சுற்றுப்பயணத்தின் போது 6000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக முதலமைச்சர் கூறியதாகவும், ஆனால் 700 நாட்கள் கடந்தும் இதுவரை எந்த முதலீடும் வந்ததாக தெரியவில்லை என்றும் சாடியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் மீண்டும் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்தல் என்ற பெயரில் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உலகம் முழுவதும் வங்கி சேவைகள் சிக்கலை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவின் வங்கிகளை பலர் பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சிட்னி சென்ற அவரை இந்திய வம்சாவளியினர் உற்சாகமாக வரவேற்றனர். இந்திய கலைஞர்களின் வண்ணமயமான நடன நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. அதிரமணியம் தவ திருரூப जब महान शेन वॉन का निधन हुआ तो ऑस्ट्रेलिया के साथ कोटि कोटि भारतीयों ने भी शोक मनाया। ये ऐसा था जैसे हमने अपना कोई खो दिया है। உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை முக்கிய மையமாக சர்வதேச பொருளாதார நிதியம் பார்ப்பதாக மோடி கூறியுள்ளார். இதேபோன்று ஏற்றுமதியிலும் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்.
முன்னதாக சிட்னிக்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்க விமானங்களிலிருந்து புகை வெளியேற்றப்பட்டு வெல்கம் மோடி என்ற எழுத்துக்கள் வானில் உருவாக்கப்பட்டன. மேலும் சிட்னியில் இந்திய வம்சாவளியினர் தங்கள் பாரம்பரிய விழாக்களை கொண்டாடும் மையத்துக்கு மோடி வருகையொட்டி லிட்டில் இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டது. பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தையொட்டி இந்திய வம்சாவளியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட மாநாடு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கலை நிகழ்ச்சிகளால் திருவிழா கோலம் பூண்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இந்திய வம்சாவளியினர் நிறைந்த லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் பகுதியில் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மோடி ஏர்வேஸ் என்ற பெயரில் தனி விமானத்தில் மெல்போர்னில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் சிட்னி நகருக்கு வந்தனர். 20,000 பேர் அமரும் வகையிலான குடோஸ் பேங்க் அரங்கில் இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏற்கனவே 20,000 டிக்கெட்டுகளும் விற்று திறந்துவிட்ட நிலையில் மேலும் டிக்கெட்டுகள் கேட்டு பலரும் கோரிக்கைகள் வைத்ததாக குவாட் மாநாட்டின் போது ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்திருந்தார். அதற்கேற்ப நிகழ்ச்சி அரங்கத்திற்கும் வெளியேவும் பிரதமர் மோடியை சந்திக்க ஏராளமான ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள் திரண்டனர். முன்னதாக கலை நிகழ்ச்சிகளால் அரங்கம் முழுவதும் உற்சாகத்தில் திளைத்தது. பல்வேறு இந்திய மொழி பாடல்களுக்கு கலைஞர்கள் நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினர். பரதநாட்டியம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையிலான நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நாட்டு நாட்டு, டோலிடா, சுரியா சுரியா, பூமரா பூமரா உள்ளிட்ட பாடல்களுக்கு கலைஞர்கள் நடனமாடிய போது அரங்கம் அதிர்ந்தது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரங்களின் கலவையாக அமைந்த கலை நிகழ்ச்சிகள் மறக்க முடியாத நிகழ்வாக மாறியுள்ளதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற புதிய கட்டடத்தின் திறப்பு விழா பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கக்கூடாது என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை வலுத்து வருகிறது. தற்போது செயல்பட்டு வரும் நாடாளுமன்ற கட்டடம் 1927ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தின் பாதுகாப்பு குறைபாடு, இடவசதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற நிகழ்வுகளை நடத்த புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக புதிய கட்டடம் கட்டுவதற்கான திட்டத்திற்கு பிரதமர் மோடி 2020 டிசம்பர் 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். $970 கோடி செலவில் 4 மாடி கொண்ட முக்கோண வடிவிலான கட்டிடமாக சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய நாடாளுமன்றம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் சுமார் 888 பேர் வரையும், மாநிலங்களவையில் 300க்கும் அதிகமான பேர் அமரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இரு அவைகளும் பங்கேற்கும் கூட்டத்தின் போது 1280 உறுப்பினர்கள் வரை அமரலாம்.
புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. புதிய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கக் கூடாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் திறப்பு விழா தேதியான மே 28ஆம் தேதி சாவர்கரின் பிறந்த நாள். அந்த தேதியை தேர்ந்தெடுத்ததற்கும் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. நாட்டின் தலைவர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முதான் திறந்து வைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். சுய கௌரவம், கேமரா ஆகியவற்றின் மீதான ஆர்வத்தால் பிரதமர் மோடி நாகரிகத்தையும் விதிமுறைகளையும் புறந்தள்ளுவதாகவும் டி ராஜா தெரிவித்துள்ளார். மக்கள் பணத்தை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடத்தை பிரதமர் மோடி தனது சொந்த பணத்தில் கட்டியது போல் நடந்து கொள்வதாக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தமிழ்நாடு எம்பி ரவிக்குமார், இரு அவைகளுக்கும் தலைவரான குடியரசுத் தலைவரின் பெயர் கூட அழைப்பில் இல்லை, அவரை இப்படி அவமதிப்பது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அடுத்த சந்ததியினருக்கான மதிப்புமிக்க சொந்தமான படைப்பை கொண்டாடுவதில் எதிர்க்கட்சிகள் ஏன் விலகி நிற்கின்றன என வினவியுள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கும் நிலையில் வங்கிகளில் அந்த ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பொதுமக்கள் மாற்றி வருகின்றனர். நாட்டில் 500, 1000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பிழப்பிற்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி கடந்த 19ஆம் தேதி அறிவித்தது. அதில் மக்கள் தங்களிடம் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் 4 மாத காலத்திற்குள், அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் மாற்றிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறும் பணிகள் தொடங்கிய நிலையில் சென்னையில் பெரும்பாலான வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தர ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற செப்டம்பர் மாதம் இறுதி வரை அவகாசம் இருப்பதுடன் பெருவாரியான மக்களிடம் 2000 ரூபாய் நோட்டுகளே இல்லாததே இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. இதேபோல் கோவையில் SBI வங்கி தலைமை அலுவலகத்தில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள தனியாக கவுண்டர் திறக்கப்பட்டு டோக்கன் முறையில் பணத்தை மாற்றிக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கூட்டம் இல்லாததால் பிரத்யேக கவுண்டர்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலும் விரைவாக பணத்தை மாற்றிக்கொள்ள முடிந்ததாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். நோட்டு மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நான் நேரத்துலேயே வந்தேங்க. அது கூட்டமெல்லாம் இல்லைங்க, ஈஸியாக முடிஞ்சிருச்சு, ஒன்றும் தொந்தரவெல்லாம் இல்லைங்க. வந்தோடனே டோக்கன் கொடுத்து தான், டோக்கன் எடுத்து பணத்தை உடனே மாற்றிட்டு இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. RBI அறிவிப்பால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கள் வியாபாரத்தில் பெரிய மாற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று கோவையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஒரு மித்து தான் சொல்லலாம். அதாவது ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யூஸ்வலாகவே நகை மேலே எப்பவுமே ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் அப்படி தான் இருக்குங்க. பட் இதுக்கு வேண்டிய ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபண்டிங் டம்பிங் பண்ணுறதோ ஒரு பெரிய இம்போர்ட்ஸ் ஆன மாதிரிலாம் 100% அந்த மாதிரி ஒரு சாத்தியமே கிடையாது. பட் நகை வாங்குறாங்க, இந்த முகூர்த்தம் டிமாண்டு அவங்களுக்கு தேவையான நகை மட்டும் வாங்குறாங்க. நாகையில் வாடிக்கையாளர்களின் தேவையை கருதி ஒரு சில வியாபாரிகள் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்கி மாற்று ரூபாய்களை வழங்கினர். 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என அரசு அறிவிக்கவில்லை என்பதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என வியாபாரிகள் விளக்கமளித்தனர். இங்கே ஆத்திர அவசரத்துக்கு மருந்து மாத்திரை வாங்க வரும்போது கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். கொடுத்து பேங்கில் கட்டி நாங்கள் மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஒன்றும் ரொம்ப பழக்கத்துலலாம் இல்லை. 2000 நோட்டு எப்பயாவது 1-2 தான் வரும். சில கடையில் அவேர்னஸ் இல்லாமல் பயந்துக்கிட்டு வாங்காமல் இருக்காங்க, அது தப்பு. இதனிடையே 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் எந்த அடையாளச் சான்றும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என்றும் எந்த படிவத்தையும் நிரப்ப வேண்டியதில்லை என்றும் SBI அறிவித்திருந்த நிலையில் சில வங்கிகள் பான், ஆதார் மற்றும் வங்கி கணக்கு எண்களை கேட்டதாக புகார் எழுந்தது. மேலும் வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 ரூபாய் வீதம் சேவை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் SBI வங்கியை தொடர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியும் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற எந்த அடையாளச் சான்றும் தேவையில்லை என்று அறிவித்துள்ளது. எந்தவித ஆவணங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை என்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் போது பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில அம்சங்களை இன்றைய நாணயம் பகுதியில் அறிந்து கொள்ளலாம். ₹2000 நோட்டுகளை மாற்றக்கூடிய நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னு சில பேங்க்ஸ்ல போய் பார்த்தோம்.
அதுல சாமானிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வேண்டும் அப்படின்னாலும் வங்கிகள் ஆதார், பேன் மாதிரியான ஆவணங்களை கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய பேங்க்ல போய் 20,000 மாற்ற போனீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதுல KYC இருக்கும். உங்களுக்கு வங்கி கணக்கு இல்லாத ஒரு பேங்க்ல போய் நீங்க பணத்தை மாற்ற போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதார் எண்ணோ பேன் எண்ணோ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, வங்கியினுடைய ATM மையங்களில் பணத்தை டெபாசிட் செய்யக்கூடிய வசதி இருக்கும். ஆனால் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கு அப்படின்னு தனியாக சில ஏற்பாடுகள் எல்லாம் எல்லா வங்கியும் செஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில வங்கிகள் ATM மூலமாக இந்த 2000 ரூபாயை டெபாசிட் செய்யும் வசதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரியவில்லை. அவங்க சொல்றதுல 500 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, பொதுவாக வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்யும் போது 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா கூடுதலாக டெபாசிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 5 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்தணும். அதே நடைமுறை தான் இந்த 2000 ரூபாய் டெபாசிட்லையும் கடைபிடிக்கப்படுது. இந்த 2 லட்சம் ரூபாய் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு லிமிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த லிமிட்டை தாண்டும் போது ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் நீங்கள் 5 ரூபாய் டெபாசிட் பண்ணும்போது 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பே பண்ணணும்.